எல்லாருக்கும் வணக்கம். என் பெயர் ஸ்ரீலக்ஷ்மி. கிவ் இட் அ தாட் என்ற சேனல் மூலயமா என் மனதில் தோன்றும் ஒரு சில விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டு வர்றது என்னுடைய வழக்கம். அந்த வகையில் இந்த வாரம் சைல்டு சைக்காலஜியிலேருந்து ஒரு 2 பாயிண்ட்ஸ் மட்டும் ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன முயற்சி தான் இது. என்ன அப்படின்னா, ஒன்று ஸ்ப்ளிட் பர்சனாலிட்டி, கிரியேட்டிங் அ ஸ்ப்ளிட் பர்சனாலிட்டி இன் சில்ட்ரன். செகண்டு, எக்ஸ்பெக்டிங் கிராட்டிடியூட் ஃப்ரம் சில்ட்ரன். இந்த தலைப்பில் ஒரு சில வார்த்தைகள். அந்த காலத்தில் பொதுவாக பேக் டு பேக் குழந்தைங்க இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு 3 மாதம் குழந்தை, அது 3 மாத குழந்தைன்னா ஸ்டில் தாய்ப்பால் கொடுக்கறது இல்லை, எப்படி அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களோ அந்த மெத்தடாலஜி எல்லாமே குழந்தைக்கானதாக தான் இருக்கும். பட் ஸ்டில் அந்த குழந்தையவே அடல்ட்டாக ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அதற்கும் அடுத்து ஒரு கை குழந்தை ரெடியாக இருக்கும். அதனால் 3 மாதத்துலேருந்தே அதோட ஸ்லீப்பிங் பேட்டர்ன் இது எல்லாத்தையும் கவனித்து அதை ஒரு அடல்ட்டுன்னு கருதி அதுக்கேற்ற மாதிரி கொண்டுட்டு போவாங்க. 6 மாதம், ஒரு வயசெல்லாம் ஃபுல்லாக நல்லா ஒரு அடல்ட்ஹுட்குள்ளே ஒரு சைல்டை கொண்டுட்டு வந்துடுவாங்க. அது அப்படி போகும். ஸ்டில் அந்த சைல்டுக்கு கொடுக்கக்கூடிய அட்டென்ஷன், இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே அதே மாதிரி இருக்குமே தவிர அது நடத்தப்படக்கூடிய விதம் இன்னொரு அதை விட கம்மியாக சின்ன வயசில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தையை கம்பேர் பண்ணும்போது இந்த குழந்தை அடல்ட்ஹுட்டுக்கு போகுது அப்படின்ற மாதிரி. இது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி நியூக்ளியர் சிஸ்டம்க்கு வந்த பிறகு குழந்தைங்களோட எண்ணிக்கை, அதாவது ஒரு ஃபேமிலியில் மேக்ஸிமமே 2 குழந்தைங்க தான் ஆயிட்ட பிறகு இப்பொழுது நம்மளுக்கு இன்றைய காலகட்டங்களில் இந்த கான்டெம்ப்ரரி லிவிங்கில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றம் என்ன அப்படின்னா, ஒரு 5 வயது வரை அந்த குழந்தைக்கு நல்ல பேம்பரிங் கொடுக்குறோம். கொடுத்த பிறகு ஒரு 6-7 வயசு தாண்டும் பொழுது அதே குழந்தைய கொஞ்சம் ஒரு அடல்ட் மாதிரி ட்ரீட் பண்ணுறோம். இதில் ஒரு விஷயம் செய்யும்போது அந்த குழந்தைய அடல்ட்டாக ட்ரீட் பண்ணும்போது அந்த குழந்தைக்கும் வேறு வழி இல்லை, நம்மளை மட்டுமே பார்த்து வளர்கிறதுனால கிராபிங் எசன்ஸ் ரொம்ப அதிகமாக வயதாக கிராபிங் எசன்ஸ் அதிகமாக ஏற்படப்பட அந்த குழந்தையும் அடல்ட் தன்மைக்குரிய சில விஷயங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்குது. அதாவது நான் சொல்கிறது எந்த விதத்தில் அப்படின்னா, கொஞ்சம் எதிர்த்து பேசுதல், அந்த மாதிரியான விஷயங்கள். அப்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சில விஷயங்களுக்கு இப்போ அந்த குழந்தை ஒரு வேளை போய் ப்ரஷ் பண்ணிட்டு வரல அப்படின்னா, இவ்வளோ பெரிய பிள்ளையாயிட்டா இன்னமும் ப்ரஷ் பண்ண மாட்டேங்கிறேன்னு ஒரு பாயிண்ட் வைப்போம். இல்லை அந்த குழந்தை நம்ம இடையே கொஞ்சம் பெரிய மனிதத்தன்மையாக ஏதாவது ஒன்று பேசும்போது, நீ இன்னும் சின்ன குழந்தை தான், வாய மூடுன்ற மாதிரி நம்ம ஒரு விஷயத்த சொல்லுவோம். அப்போ இது ஒரு ஸ்ப்ளிட் பர்சனாலிட்டி தன்மையாக அந்த குழந்தைங்களுக்குள்ள இது ஒரு பெரிய வார்த்தை தான். பட் ஸ்டில் இதுதான் நம்ம இன்றைக்கி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதோட இம்பேக்ட் என்னன்றதை புரிய வைக்கணுன்றதுக்காக அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறேன். அப்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணும்போது அந்த குழந்தைக்கே புரியாது தான் யார் அப்படின்னு, எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு. இதில் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி தேவைப்படுது. அந்த குழந்தையை எத்தனை வயது வரைக்கும் குழந்தையாக பாவிக்க போகிறோம், அதற்கு பிறகு அதை அடல்ட்ஹுட்டாக எத்தனை வயதில் முதல், அதுக்கப்புறம் எப்போ ட்ரீட் பண்ண போகிறோன்ற கிளாரிட்டி நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இதை பண்ணும்போது எகெயின் குழந்தையாக பாவிக்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அடல்ட்டாக ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கும்போது அவங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது இருக்குது. அப்போ அதை அடல்ட்டுன்னு சொல்லும்போது அப்படியே எல்லாத்தையும் அந்த குழந்தையிடம் ஒப்படைத்து விட்டு நம்ம மாட்டில் ரிலாக்ஸ் பண்ணலாமா? அதுவும் முடியாது. ஏன்னா இன்றைய சூழல் அந்த மாதிரி, இன்றைக்குன்னு இல்லை என்றைக்குமே சூழல் கருதி தான் எல்லா விஷயத்தையும் பண்ணணும். அப்போது அந்த மாதிரியான விஷயங்களை கரெக்டான இன்சைட் நம்ம எடுத்துக்கிட்டு அந்த குழந்தை கூட கம்யூனிகேட் பண்ணும்போது அதை ப்ராப்பராக சேனலைஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்ணணும். இந்த விஷயங்கள்லாம் நீயா செஞ்சுக்கக்கூடியது, இந்த விஷயங்களை பெற்றோரிடம் கேட்க வேண்டும். பெற்றோர்கள் செய்யும் அனைத்தையும் உன்னால் செய்ய முடியாது. ஏன்னா என்னுடைய மூளையின் தன்மை வேறு, உன்னுடைய மூளையின் தன்மை வேறு. இதை மாதிரி பேசினா அந்த மாதிரி விஷயங்களை உட்கார்ந்து பேசும்போது அந்த குழந்தைக்கு நம் சொல்வதை செய்ய வேண்டும்ன்ற அந்த ஒரு ஆர்டர்லினஸ் அந்த குழந்தைக்கு கிடைக்கும். அதாவது நம்ம கண்ட்ரோலுக்கும் கொண்டு வர தேவையில்லை. அட் த சேம் டைம் ஒரு குழந்தையை எப்படியாவது போகட்டும்னு விட முடியாது.
அப்போ இது 2க்கும் நடுவுல இதையெல்லாம் நான் சொல்லும்படி செய், இது எல்லாம் உன் பொறுப்பு. அதாவது அவர்களுடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னன்னு விளக்குதல். இது ரொம்ப ரொம்ப அவசியமானது. 2வது, ஒரு குழந்தைகிட்ட இருந்து கிராட்டிடியூட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. அதாவது பொதுவாக நம்ம இன்றைய காலகட்டங்களில் நேரமின்மையால் எல்லா விஷயங்களையும் குழந்தைகள் கேட்பது போல் நம்மளால் செய்ய முடியல. நம்ம ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு தான் ஒரு சில விஷயங்களை செய்கிற மாதிரி இருக்குது. அப்படி செய்யும் பொழுது நம்மளுக்கே அது ஒரு மாதிரி பரவாயில்ல பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு அது இருக்குமே தவிர, குழந்தை தான் 15 வயது வரை 18 வயது வரை கூட அதனுடைய தன்மை எப்படி இருக்குன்னா, நமக்கு அதோடைய லீனிங் ஷோல்டர்ஸ் நம்ம தான். அதோடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பூர்த்தி பண்ணக்கூடியவங்க நம்ம தான். அவங்களுக்கு தேவையானதை பார்த்து பார்த்து பண்ண போகிறவங்க நம்ம தான்றது அது ஆழமாக பதிஞ்சிருக்கிறதுனால, அது ஒரு விஷயத்த கேட்டு நம்ம செஞ்சிட்டோன்னா அதை ரிசீவ் பண்ணிக்க மட்டும்தான் அந்த குழந்தைக்கு தெரியுமே தவிர, இதை நம்மளுக்கு பண்ணியிருக்காங்களே இவங்களுக்கு நம்ம கிரேட்ஃபுல்லாக இருக்கணுன்றது அந்த குழந்தைங்களுக்கு வளருவதற்கு 18 வயதுக்கு மேல் ஆக வேண்டும். அப்பொழுது தான் எதிராளை பற்றி சிந்திக்கக்கூடிய தன்மை அந்த குழந்தைங்களுக்கு உருவாகும். அப்போது அது ஒரு சில குழந்தைங்க அதை செய்யலாம். எல்லாராலையும் எல்லாமும் செய்ய முடியாதுன்ற ஒரு சூழல் இருக்கும் பொழுது, குழந்தைகள் ஒரு விஷயம் செஞ்சுட்டு அதற்கு நம்ம அவங்க கிரேட்ஃபுல்லாக இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறத நம்ம சற்றே குறைத்து கொள்ள வேண்டும். இது என்ன ஆகும்னா, அப்படி குறைச்சிக்கல அப்படின்னா எங்கேயோ ஒரு ஸ்பார்க், ஒரு சின்ன ஒரு கோவம் ஒரு பொறி தட்டிடும். அவங்க அதுக்கு கிரேட்ஃபுல்லாக இல்லை. அடுத்தது உடனே நம்ம இப்போ ஐஸ்கிரீம் கேட்டு நம்மளால் முடியலனாலும் எங்கேயோ போய் வாங்கிட்டு கொடுத்துட்டு, அடுத்த செகண்ட் வேறு ஏதோ வேணும்னு பிடிவாதம் பிடிக்கிறப்போ, ஒரு நிமிஷம் கூட நான் இப்போ உனக்காக வெளியில் போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தேனே, அந்த நன்றி இல்லையான்னு அந்த குழந்தைய பார்த்து நம்மளால் நினைக்க முடியாது. ஏன்னா அந்த குழந்தைக்கு அது தெரியாது. அந்த குழந்தைக்கு தெரிந்ததெல்லாம் ஐஸ்கிரீம் வேணுன்ற தாட்டு, அது கிடச்சிருச்சு, சூப்பர் ஹாப்பி, அவ்வளோதான். அதற்கு தேங்க்யூ சொல்ல இந்த காலகட்ட குழந்தைங்களுக்கு அது தெரியும். ஆனால் நம்மளுக்கு அது கூட தெரியாது. கொடுத்ததை வாங்கிக்குவோம், அவ்வளவுதான். ஆனால் பிடிவாதமும் பிடித்திருக்க மாட்டோம் ரொம்ப நம்ம ஜென்ரேஷனில் இருந்தவங்க. அப்போது அந்த குழந்தைக்கு அது ரிசீவிங் எண்டு மட்டும்தான் புரியுமே தவிர, அதற்குண்டான தென் ரியாக்ஷன் என்னவா இருக்கணுன்றது அந்த குழந்தைங்களுக்கு இன்னமும் கூட தெரியாது. அப்படி தெரியாத பட்சத்தில் அந்த குழந்தைங்கள அவர்களுக்கான ஸ்பேஸை கொடுத்து நம்ம ட்ரீட் பண்ணணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அடுத்து ஏதோ ஒரு விஷயம் கேட்குறப்போ, இப்போ தான் உனக்கு நான் இதை செஞ்சேன், நீ அதுக்கு கொஞ்சம் கூட இது காட்டுறது இவ்வளோதானான்ற மாதிரி எங்கேயோ ஒரு கோவம் தட்டிருச்சுன்னா, அது நம்மளுக்கு அடுத்த விஷயங்கள் அவங்க செய்யும்பொழுது இதுக்கு தான் போயிட்டு போயிட்டு லிங்க் பண்ணிவிட்டு நம்ம மைண்டு வரும். நான் இதை செஞ்சேனே அப்படின்னு. செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமை. அன்பு முக்கியமாக. அன்பின் பால் தான் நம்ம செய்கிறோம். கடமை மாறக்கூடியது இல்லையா? அன்பு ஒன்றே மாறாதது, நிரந்தரம். அப்போது அன்பின்பால் நம்ம செய்யக்கூடிய விஷயங்களுக்கு கிராட்டிடியூட்னு ஒரு விஷயம் முதல்ல தேவையே படாது. அப்போது குழந்தைங்களுக்கு அந்த கிராட்டிடியூடை மெல்ல கற்றுக் கொடுக்கலாமே தவிர, நம்ம ஒரு ரோல் மாடலாக இருந்து அவங்களுக்கு அதை காமிச்சு அவங்கள பிரதிபலிக்க வைக்கலாமே தவிர, எக்ஸ்பெக்ட் பண்ணியோ புகுத்தியோ அந்த விஷயத்தை அவங்கக்கிட்ட இருந்து வாங்க முடியாது. அப்போ இந்த 2 விஷயத்தை மேற்கொள்ளும் பொழுது அதனுடைய இன்சைட் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு புரிஞ்சு, அதன்பால் நம்ம குழந்தை வளர்ப்பை மேற்கொண்டோமே ஆயின், அந்த குழந்தை மகத்தான குழந்தையாக இந்த சமூகத்தில் பிரதிபலிப்பதற்கு 100% வாய்ப்பு உள்ளது. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.